அனைவருக்கும் வணக்கம். கௌதமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவரப்போகும் படையாண்ட மாவீரன் என்கிற திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டு காடுவெட்டி குரு அவர்களை பத்தி பேசியிருந்தாரு. இது பல திராவிடர்களுக்கும் வைத்தறிச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அப்படி. நான் கூட அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிலாம் காடுவெட்டி குருவை பற்றி பேசுவார்னு நினைச்சு கூட பார்க்கல. இதற்கு முன்னால் ஒரே ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் காடுவெட்டி குருவை பத்தி மேடையில பேசியிருக்காரு. அவர் பேச வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்னா, திமுகவின் அல்ல கையாக பெரியாரிஸ்ட்ங்கிற போர்வையில பத்திரிகையாளரா ஒருத்தன் வருவான். அண்ணன் சீமான் கிட்ட எடக்கு முடக்கா கேள்வி கேட்கறது. அவன் யாருன்னா கிருபா மோகன், கரிகாலன்னு பேரை மாத்திக்கிட்டவன் தான். என்ன கேட்கிறானா, காடுவெட்டி குரு அவர்களின் சாதி வெறி பேச்சால் தான் பல இடத்துல ஆணவ கொலைகள் நடக்குது, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு அண்ணன் சீமான் கிட்ட எப்பயுமே அடக்க முடக்கான கேள்வியை கேட்டுட்டு இருப்பான். மைக்க நெட்டு கேட்கிறான். அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் சென்னையில பேசினதுக்கும் கன்னியாகுமரியில ஆணவ கொலை நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவர் சாதி தலைவர் அவர் அப்படித்தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் மேல கடுமையான விமர்சனம் வருது. காடுவெட்டி குருவுக்கு ஆதரவாக பேசிட்டாரு, இவர் ஒரு சாதி வெறியரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இணைய கூலிப்படை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பதில் கொடுக்குறாரு. 2022 என்னைய பார்த்து சாதி வெறியன்னு சொல்றான். சொல்றது யாரு தெரியுமா? காடுவெட்டி குரு அவர்களின் புதைத்த நினைவிடத்திற்கு சென்று மாலை போட்டு மரியாதை செலுத்தி விழுந்து கும்பிட்டுட்டு காடுவெட்டி குரு அவர்களின் வீட்டுக்கு அவருடைய மகன் கனலரசனையும் காடுவெட்டி அவருடைய தாயாரையும் பார்த்து இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்த அயோக்கிய பையன் என்னைய பார்த்து சொல்றான் சாதி வெறி என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் மேடையில பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு காடுவெட்டி குரு அவர்களை பற்றி எந்த இடத்துலயும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதில்லை. இப்ப காடுவெட்டி குரு அவர்களின் வீட்டுக்கு போனது யாரு? உதயநிதி ஸ்டாலின். அவருடைய மகன் அவர்களை சந்திச்சு அங்க என்ன பேசப்பட்டது, அதுக்கப்புறமேட்டுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கப்பட்டது. ஜெயங்கொண்டம் தொகுதியில காடுவெட்டி குரு அவர்களின் மனைவி தனித்து போட்டியிடுகிறார். ஆட்டோ சின்னத்துல 6500 வாக்குகளை வாங்குறாங்க. அதே தொகுதியில் பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்களும் போட்டியிடுறாரு. ஓட்டு பிரிஞ்சதுனால 6000 ஓட்டு பிரிஞ்சதுனால அவர் இந்த இடத்துல தோக்குறாரு. பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள் தோக்குறாரு. திமுகவுடைய கேண்டிடேட் அங்க வெற்றி பெறாரு. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட செய்தி. வட மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் வன்னியர் வாக்குகளை 2ஆ உடைக்கிறதுக்கு பல வேலைகள் நடந்தது. மயிலாடுதுறையில் எடுத்துக்கிட்டோம்னா விஜிக மணி இல்ல பல பேர் பாமகவுக்கு எதிராக பண்ணாங்க. வன்னியர்களோட வாக்கு பிரிஞ்சுது. திமுகவுடைய வேட்பாளரும் காங்கிரஸ் வேட்பாளரும் வெற்றி பெற்றார். காங்கிரஸ்லாம் மயிலாடுதுறையில ஜெயிக்காது ஒரு தொகுதியில, ஆனாலும் ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான வேலையை இந்த திராவிட ஆளுங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு சாதி வெறியர்கள் எல்லாம் சந்திச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டு இன்னொரு கும்பலை விட்டு எழுத விடுறது சாதி வெறியர். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, காடுவெட்டி குரு உங்களுக்கு சாதி வெறியரு, நாங்க அப்படி பார்க்கல. சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்த வந்த ஒரு சீர்திருத்தவாதியை தான் நாங்க பாக்குறோம் இப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. நீங்க பாக்குறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. நீங்க எங்க அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை வச்சிருங்க. எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். என்னப்பா காடுவெட்டி குரு அவர்கள் மேடையில எந்த மாதிரி பேசியிருக்காரு? அவரை போய் சமூகத்துல சமத்துவத்தை நிலைநிறுத்த வந்த சீர்திருத்தவாதின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு ஒரு சில நபர்கள் நினைக்கலாம், எல்லாரும் நினைக்க மாட்டீங்க. உண்மையாவே அவருடைய மேடை பேச்சை மட்டும் பார்க்காமல் கலப்பனையும் பார்த்திருந்தா அவரை சமூக சீர்திருத்தவாதின்னு தான் நீங்க எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு தான் அவருடைய கலை யதார்த்தம் இருக்கும். மேடை பேச்சுல சில தவறான பேச்சுக்களை அவர் பேசியிருக்கிறார். இல்லைன்னு நாங்க முட்டு கொடுக்கவே மாட்டோம். நீங்க பெரியாருக்கு கொடுப்பீங்க பாரு முட்டு. அவர் ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் தெரியுமா? காட்டுமிராண்டி காலத்திலிருந்து இருப்பதால் அதை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். அப்படி முட்டு கொடுக்க மாட்டோம். பறையர் சமூகத்தை பற்றி நான் என்ன மோல் அடிக்கிற சாதியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசிட்டாரு. தப்புதான். காடுவெட்டி குரு அவர்கள் பேசினது தப்புதான். பெரியார் ஒரு ஆக்ரோஷத்துல கோவத்துல பேசிட்டாரு, அதெல்லாம் நீங்க எப்படி தப்புன்னு சொல்லலாம்? காடுவெட்டி குரு அவர்கள் கோவத்துலதான் பேசினாரு, ஆனாலும் பேசினது தப்புதான். அண்ணன் திருமாவை எதிர்க்க வேண்டும் என்றால் அவருடைய கட்சியையும் அவரையும் எதிர்க்கணுமே ஒழிய, எதிர்த்து பேசணுமே ஒழிய சமூகத்தை உள்ள இழுத்து பேசினது மிக மிக தப்பு, கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
அவரை சாதி வெறியராக பார்ப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அவருடைய மேடை பேச்சு. இன்னொன்னு, சில இடங்களில் நடந்த கலவரங்கள், மரக்காணம் கலவரம், தருமபுரி நாயக்கன் கோட்டை கலவரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட கலவரம். 2016 நினைக்கிறேன், மரக்காணம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காங்க. திட்டமிட்டு மரக்காணத்தில் கலவரம் ஏற்பட்டது, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாமக தான் கேட்கிறாங்க. காடுவெட்டி குரு அவர்கள் தான் கேட்கிறாரு. நாங்க கலவரம் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா இங்க அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்துல இருந்து வரோம், எங்கேயோ கலவரம் பண்ணியிருக்கலாம். திட்டமிட்டு மரக்காணத்தில் கலவரம் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு யார் காரணம்? முதல்ல அந்த கலவரத்துல கல்லை எடுத்து எரிஞ்சவன் யாரு? பாமக வண்டி மேல கல் எடுத்து எரிஞ்சவன் யாரு? எரிஞ்சுட்டு அவன் ஓடிவிட்டான், கலவரத்தை தூண்டவெல்லாம் ஓடிவிட்டான். அங்க வந்த வாகனங்கள், பாமகவை சேர்ந்த வாகனங்கள் அங்க பெரிய அளவுக்கு கூடுறாங்க. அது மிகப்பெரிய கலவரமா மாறுது. பேருந்துகள் எரிக்கப்படுது, வீடுகள் தீ வைக்கப்படுது. அப்ப அந்த இடத்துல கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தி இருக்கிறார்களே ஒழிய ஒரு மாநாடு நடத்துறவங்களே அந்த கலவரத்தை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, காடுவெட்டி குரவர்கள் அந்த கலவரத்துல 134 பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்றாரு. மாநாடு நடத்தினது நான், தலைமை தாங்கினது நான், அதுல எந்த கலவரம் வந்தாலும் நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன உள்ள வை, நீ முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் வை, எத்தனை வருஷம் வேணாலும் வை, என் மக்களை வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மாநாடு நடத்துறப்ப அங்க கலவரம் ஏற்படுது அப்படின்னா அந்த மாநாடை நடத்துவதற்கு கையெழுத்து போட்டு கலவரம் தான் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பாரு, அவரு தான் காரணம், அவரு தான் பொறுப்பு ஏற்கனதுக்கு. அப்படி பொறுப்பு ஏற்கிற ஒருவரே கலவரத்தை ஏற்படுத்துவாரா? அப்ப அந்த இடத்துல திட்டமிட்டு யாரால் கலவரம் ஏற்பட்டதுங்கிறத நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. திரும்ப திரும்ப அது சொல்லி அது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஆக்க வேண்டியது இல்லை. அது முடிஞ்சு போன ஒண்ணு. அந்த வழக்குல ஜெயிலுக்குள்ள போனவங்களாம் இப்ப வெளில வந்துட்டாங்க. அதே போல தருமபுரி நாயக்கன் கோட்டை, அங்க சாதி மறுப்பு திருமணம் நடக்குது, அங்க மிகப்பெரிய கலவரமா ஏற்படுது. ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டு தண்டவாளத்துல கிடைக்கிறார். அதுக்கும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டது பாமக. காடுவெட்டி குரு அவர்கள் கேட்கிறார். அப்ப என்ன தெரியுது, ஒரு நபர் அந்த இடத்துல படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரா சித்தரிப்பீங்க? அந்த இடத்துல அண்ணன் திருமாவர்கள் கூலிங் கிளாஸ் தலையில மாட்டிக்கிட்டு பார்வையிடலாம் போயிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தோம். எதுக்குமே ஐயா காடுவெட்டி குரு அவர்கள் காரணமே கிடையாது. உண்மையாகவே அது திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்டது. இந்த கட்சியை எப்படியோ சாதி கட்சியை ஆக்கி விட்டு காலி பண்ணிடணுங்கிறதுக்காக பண்ணாங்க. அதுக்கு காடுவெட்டி குரு அவர்களின் பேச்சும் ஒரு சில அவங்களுக்கு அந்த தாக்கம், பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி அமைஞ்சுது. இதுதான் மக்களே உண்மை. உண்மையில் காடுவெட்டி குரு அவர்களின் கலை யதார்த்தத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை அரியலூர் மாவட்டத்தில் திறந்து வைத்தார் மருத்துவர் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அந்த சிலைகளை எல்லாம் மருத்துவர் ஐயா திறந்து வைத்தார் என்பது மட்டும் உண்மைதான். ஆனால் அந்த சிலைக்கு இடம் பார்த்தது, அந்த சிலையை அமைப்பதற்கு பணம் கொடுத்தது, செலவு செய்தது எல்லாமே காடுவெட்டி குரு அவர்கள். ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலை அரியலூர் மாவட்டத்துல மட்டும். இன்னைக்கு சிதம்பரம் தொகுதியில அண்ணன் திருமாவர்கள் வெற்றி பெறாரு, அங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க. சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையும் காடுவெட்டி குரு அவர்களால் நிறுவப்பட்டது என்பது வரலாற்று உண்மை, யாராலையும் மறுக்க முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க இன்னைக்கு போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா அது அந்த சிலையை வைத்தது காடுவெட்டி குரு அவர்கள் தான். இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். சாதி மறுப்பு திருமணத்தை தன் தலைமையில் முன்னின்று நடத்தி வச்சிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு நினைவு தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா 144 தடை போடுறாங்க. சரி, ஓகே, அவர் ஒரு சாதிய தலைவர், 144 தடை போடுறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இன்னொரு விஷயத்தை கேட்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவு தினத்தை அனுசரிக்க வரும்போது அக்டோபர் மாதம் 28, 29, 30 இந்த நாட்கள்ல நீங்க ஏன் 144 தடை போடுறீங்க? முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவரா? விடுதலை போராட்ட வீரர் தானே? அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கிறாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த பேசும்போது விடுதலை சிறுத்தை கட்சியை பேசாம நம்ம கடந்து பெற முடியாது. காடுவெட்டி குரு அவர்கள், முத்துராமலிங்க தேவர் இவரெல்லாம் பத்தி பேசும்போது விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர்க்க முடியாது. வட மாவட்டத்துல வன்னியரும் பறையரும் பெரிதளவுக்கு மோதி கொள்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது நான் சொன்ன இந்த 2 கலவரங்கள். பாமகன்னு பல பேர் சொல்லுவாங்க. அந்த பாமக நடத்துற மாநாட்டுல பாமகவே கலவரம் பண்ண மாட்டாங்க.
பாமகவை சேர்ந்த தொண்டர்கள் தான் கலவரம் பண்ணாங்க. ஆனா அந்த கலவரம் ஏற்படக்கூடாதுன்னு தான் தலைவர்கள் நினைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதை ஏற்படுத்தினது யாருங்கிறது அது பிற்காலத்துல காடுவெட்டி குரு அவர்களே சொல்லியிருக்காரு. ஒரு ஆளின் தூண்டுதலால் திட்டமிட்டு மரக்காணத்தில் கலவரம் பண்ணது அண்ணன் திருமாவை பேரை சொல்லியிருப்பாரு. இப்ப தென் மாவட்டத்துக்கு வருவோமே, முத்துராமலிங்க தேவர், இம்மானுவேல் சேகரன், இவங்க 2 பேத்துக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் மாலை அணிவிக்கிறாரு, மரியாதை செலுத்துறாரு. இதுல விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானோட நாங்கள் ஏன் முரண்படுகிறோம் என்றால், கொலை செய்யப்பட்ட இம்மானுவேல் சேகரனாருக்கும் ஆள போறாரு, கொலையாளியான முத்துராமலிங்க தேவருக்கும் ஆள போறாரு. இதுலதான் நாங்க முரண்படுறோம் அப்படின்னு வன்னியரசு சொல்றாரு. டேய், நாங்க காலங்காலமா இப்படியே அடிச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே கிடக்கணும், அதானே உங்க ஆசை? அந்த கொலைக்கும் ஐயா தேவர் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. நாங்களும் அதுதான் விரும்புறோம், அதுதான் உண்மையும் கூட. கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் போயிருக்க மாட்டாரு, தன்னுடைய நண்பனையே கொலை செய்யற அளவுக்கு போயிருக்க மாட்டாரு. இது வரலாற்று பொய். அது நீங்க கட்டமைக்கிற ஒண்ணு, இவங்க கட்டமைப்பாங்க. நம்ம ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. ஒண்ணு சேர்ந்து விட்டால் இங்க என்ன நடக்குங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவங்க கட்டமைப்பாங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் காடுவெட்டி குரு அவர்களை பற்றி பேசியதற்கு பெரிதளவுக்கு எதிர்வினை ஆற்றாம இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, காடுவெட்டி குரு சாதி வெறியருக்கு ஆதரவா நீங்க இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடுவோம். இப்ப சமீபத்துல காடுவெட்டியில் புதிதாக ஒரு மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கனலரசன் திறந்திருக்காரு. பாமக திறந்தது மெயின் ரோட்ல இருக்கு. இது உள்ள இருக்கு, காடுவெட்டி குரு அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்துல. அந்த மணிமண்டபத்தை திறந்து வைப்பதற்கு திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் வந்தார். அங்க பாமக காரவங்க பிரச்சனை பண்ணாங்க. அங்கிருந்து அவசரமா போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது, போயிட்டாரு. அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சுக்கு இந்த திராவிட ஹைனாக்கள் எந்தவித எதிர்வினையும் ஆற்றாம இருக்காங்க பெருசா. இல்லைன்னா இவனுங்க என்னென்ன ஆட்டம் போடுவாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது பேசப்பட வேண்டிய அரசியல். ஒன்றாக வேண்டும் தமிழர், வென்றாக வேண்டும் தமிழ். நாம் தமிழர். நம்மளை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி காந்தம் தமிழ் சக்தி நம்மளுடைய தேசிய தலைவர். நன்றி, வணக்கம்.